ஹெல்த்து நல்லா இருக்கும்போதே என்ன சாப்பாடு பண்ணணும், என்ன லன்ச் பண்ணணும்னு ஒரே குழப்பமா இருக்கும். இப்போ வேறு கொஞ்சம் சோர்வாக இருக்கா, ஸோ அதனால் என்ன ரெடி பண்ணணும்னே புரிய மாட்டேங்குது. காலைல எந்திரிச்சோடனே தம்பிக்கு லெமன் சாதம் பண்ணி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டுட்டேன். பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணலாம், அது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பை துவரம்பருப்பை ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் என்கிட்ட வந்து முருங்கைக்காய் இருந்துச்சு, பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு முருங்கைக்கீரையை தண்ணியில் அலசி சேர்த்துட்டு மசால் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன கடாய் வச்சு தாளிச்சிருங்க. கடுகு ஜீரகம் போட்டு வெந்தயம் கூட சேர்த்துக்கோங்க, பெருங்காயம் சேர்த்துட்டு தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கு அப்புறம் வந்துட்டு தம்பிக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து மாம்பழம் கொடுத்து விட்டேன். ஃப்ரிட்ஜை வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், டஸ்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. வாரத்தில் 3 வட்டம் நான் க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் எத்தனை வட்டம் க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே ஃப்ரிட்ஜ் அப்படி தான் இருக்குது.